ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகின மார்க்கெட், அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்ட் திரும்பிச்சு. அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் அடிச்சிருந்தாங்க. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் வந்து 36 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து 234 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 118 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 60 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக எஃப்ஐஎஸ் வந்து 60 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2866 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. டிஏஎஸ் வந்து பார்க்கும்போது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 3 டேஸ் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. இப்போ நெட் பையர்ஸ் ஆட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் மாறி இருக்காங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் முக்கியமான அப்டேட்டே பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்துச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு நிறைய நியூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா குவான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக ரீசெண்டாக இதில் சில அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். செபி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸை பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குவான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வரும்போது 2800 கோடி ஒர்த்துள்ள இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து 2800 கோடி ஒர்த்துள்ள அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த குவான் மியூச்சுவல் ஃபண்டில். நெக்ஸ்ட் இப்போ இந்த குவான் ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து அப்டேட் வந்திருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா அதானி பவர்லையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எல்ஐசி நெக்ஸ்ட் வந்து TV18 ப்ராட்காஸ்ட், அதானி கிரீன் எனர்ஜி. ஆக்சுவலாக எல்ஐசிலையும் TV18 ப்ராட்காஸ்ட்லையும் ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க அதானி பவரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க புதுசாட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹட்கோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. HFCL இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்க குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் நான் சொன்ன கம்பெனிஸ்லாம் ஸ்டேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 13 கம்பெனிஸில் வந்து ஆக்சுவலாக 13 ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டேக்கை. இந்த குவான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலி மெடிக்யூர், ஜூனிபர் ஹோட்டல்ஸ், ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர், IRFC, ஆப்பிள் இந்தியா இதிலெல்லாம் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த குவான் ஸ்மால் ஃபண்ட் கொடுத்துருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா 2.11 crore ஷேர் வந்து TV18 ப்ராட்காஸ்ட்லையும், அடுத்து பார்த்தீங்கன்னா இது LICயில் வந்து 8.30 lakh ஷேர் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது ரெயின் இண்டஸ்ட்ரீஸில் வந்து 4.65 lakh ஷேர் வந்து விற்றுருக்காங்க. அடுத்து இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் 4.30 lakh ஷேர் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கைவசம் இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி 62 ஸ்டாக்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. TCS, நெக்ஸ்ட் ஆர்பிஎல் பேங்க், ஓரியண்டல் ஹோட்டல்ஸ், இப்படி கிட்டத்தட்ட ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ், இப்படி கிட்டத்தட்ட 62 ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 7 நியூ ஸ்டாக் வந்து அடிஷ்னலாக அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஜூனில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சன் டிவி, பஞ்சாப் அல்கலிஸ் அண்ட் கெமிக்கல், ஸ்பைசர், நெக்ஸ்ட் மரிகோ, கோட்டக் மஹிந்திரா பேங்க், மங்களம் சிமெண்ட், ஆரோபிண்டோ ஃபார்மா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 நியூ ஸ்டாக்ஸ் வந்து அவங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், அதானி கிரீன் எனர்ஜி, KNR கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்ரோபாலிஸ் ஹெல்த்கேர், NLC இந்தியா, பிரைமோ கெமிக்கல்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு போயிருக்காங்க அந்த குவாண்டம் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன அந்த கம்பெனிஸ்லாம் அவங்க கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆக்சுவலாக அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 21,241 கோடி 42 கோடியாக இருந்துச்சு மேலே. இப்போ ஜூனில் பார்த்தீங்கன்னா அது 22,086 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. இது வந்து அவங்க சில கம்பெனி ஸ்டேக் சேல் பண்ணியிருக்காங்க, சில கம்பெனிஸில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சில கம்பெனிஸில் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆயிருக்காங்க. இது குவான் ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் வந்து அப்டேட். இவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக அந்த ரயில்வேஸ் அதை இப்போ அவங்க வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதை வந்து டிஸ்பேச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் மூலம் மட்டும் டிஸ்பேச் பண்ணது. நிறைய கார் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் வந்து இறங்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் பண்ண இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரயில்வேஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 14 to 15 அந்த காலகட்டத்தில் அவங்களோட அந்த ரயில்வே மூலமாக டிஸ்பேச் பண்ண அந்த வெஹிக்கிளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண வெஹிக்கிளை வந்து ரயில்வேஸ் மூலமாக டிஸ்பேச் பண்ணது 5% இருந்திருக்கு. அதே 2023 to 24 பார்த்தீங்கன்னா 21.5% ஆட்டு அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 7 to 8 இயர்ஸ்ல வந்து அதை 35% ஆட்டு இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபேக்ட்ரிஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரயில்வேஸ் மூலமாக டிஸ்பேச் பண்ணுற அந்த பர்சன்டேஜ் வந்து 35% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயரில் 4,47,750 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் மூலமாக டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. அதே 2014-15 அந்த காலகட்டத்தில் 65,700 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ஃபினான்ஷியல் 30-31 அந்த காலகட்டத்தில் டபுள் பண்ண இருக்கிறாங்க. 2 மில்லியன் யூனிட்ஸ்லேருந்து 4 மில்லியன் யூனிட்ஸ் வந்து பெர் ஆனம் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் 30-31. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது 7 to 8 இயர்ஸில் அந்த ரயில்வேஸ் மூலமாட்டு வெஹிக்கிள் அவங்களோட ப்ரொடக்ஷன் வெஹிக்கிள் டிஸ்பேச் பண்ணது 35% அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ரயில்வேஸ் மூலமாட்டும் அவங்க டிஸ்பேச் பண்ணது 20 lakh யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 lakh யூனிட்ஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ் மூலமாட்டும் அவங்க டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ரொடக்ஷன் வெஹிக்கிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 டெஸ்டினேஷனில் வந்து அவங்க வெஹிக்கிள் சப்ளை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 450 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்தியன் ரயில்வேஸ் யூஸ் பண்ணி. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது இது மூலமாட்டு 10,000 மெட்ரிக் டன் ஆஃப் CO2 எமிஷன் வந்து ரெடக்ஷன் ஆகுது. 270 லிட்டர் ஆஃப் கியூமுலேட்டிவ் ஃபியூல் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ஜீரோ எமிஷன் வந்து 2070 அட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குஜராத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் பிளான் ரயில்வே அந்த சைடிங்கை வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் பிளான் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மோடி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனாகிரேட் பண்ணி வச்சாங்க அவங்களோட மாருதியோட குஜராத் ஃபெசிலிட்டியில். இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 3 lakh வெஹிக்கிள்ஸ் பெர் ஆனம் வந்து டிஸ்பேச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து Q1 அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபல் ஹோல்சேல் பார்க்கும்போது 2% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் சேர்த்து. அடுத்தது டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். ஹோல்சேல் அதாவது இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா டாடா டவோ ரேஞ்ச் அதையும் சேர்த்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். அடுத்தது குளோபல் ஹோல்சேல் JLR பார்க்கும்போது 5% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாகுவார் ஹோல்சேல் வந்து 8,227 வெஹிக்கிள்ஸ், லேண்ட் ரோவர் ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா 89,528 வெஹிக்கிள்ஸ், டோட்டல் ஆட்டு 97,755 யூனிட்ஸ். 5% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸில் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட ரீட்டைல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த Q1ல 9% growth காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட் மாடல் வந்து இந்த Q1ல ரேஞ்ச் ரோவர் வந்து 22%, ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட் வந்து 46% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட மிக்ஸ்டு பண்ணி பார்க்கும்போது அதாவது ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட் டிஃபெண்டர் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 மாடலை சேர்த்து வந்து டோட்டல் ஹோல்சேல் வால்யூம் வந்து 68% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸில் இந்த குவார்ட்டரில் நார்த் அமெரிக்காவில் வந்து 43% இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும், யூகேல வந்து 14% இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும், யூரோப்பில் 4% இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ப்ரீவியஸ் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது அதாவது 31 March 2024 அந்த குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல்சேல் வால்யூம் வந்து 11% டிக்ளைன் ஆயிருக்கு, ரீட்டைல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். எல்லா கம்பெனிஸுமே இப்படி தான் நியூஸ் வருது. இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு, பட் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது அவங்க கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா வந்து Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்களோட குளோபல் அட்வான்சஸ் வந்து 15.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே இது முந்தின குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது வந்து 2.5% growth காமிச்சிருக்கு. டொமஸ்டிக் அட்வான்சஸ் 17.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 3.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் டெபாசிட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி பேசிஸில் பார்க்கும்போது முந்தின குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது 3% growth காமிச்சிருக்கு. டொமஸ்டிக் டெபாசிட் 10% growth காமிச்சிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 3% growth காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஓவரால் பிஸ்னஸ் இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஓவரால் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 11.94% இயர் ஆன் இயர் பேஸில் growth காமிச்சிருக்கு. 13,59,890 கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஜூனில் GPS ரினோபிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு பயோஃபியூல் கம்பெனியோட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க. 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. IOC GPS ரினோபிள் பிரைவேட் லிமிடெட் இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனில் தான் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் சைன் பண்ணாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க
10 கம்ப்ரஸ் பயோகேஸ் பிளான்ட் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1000லேருந்து 1200 கோடி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கடன் மூலம் மட்டும் தான் அதை ரைஸ் பண்ண போகிறாங்க அந்த 1200 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் ரைசிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 12 monthsக்குள்ள வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சிபிஜி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பண்டில் ஆஃப் சிபிஜி ப்ராஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் 2 to 3 yearsல வந்து ஆப்ரேஷனலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க சொல்றது. இந்த ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 70% டெப்ட்டும் 30% வந்து ஈக்விட்டி மூலம் மட்டும் தான் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 50% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் ஜிபிஎஸ் ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சூரில் 10 கம்ப்ரஸ் பயோகேஸ் பிளான்ட் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி அமைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் நம்ம வந்து சேல்ஸ் அப்டேட் பார்த்தோம், அவங்களோட Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் பார்த்தோம். ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்குது. 1002 ரூபா 1003 ரூபா அந்த ரேஞ்சில் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஷேருக்கான வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த ஷேருக்கு. ஆக்சுவலாக நம்ம கன்சிடர் பண்ண லெவல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 920 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணுவேன் இந்த டாடா மோட்டார்ஸை. ஸோ இப்போ ஷேருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டாடா மோட்டார்ஸுக்கு 1235 ரூபா கொடுத்துருக்காங்க. 30% வந்து அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸுக்கு ஷேருக்கான வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. ஆக்சுவலாக கமெண்ட்ல வந்து நிறைய ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு ஃபார்மா செக்டார் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா இது வந்து லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் நாட்கோ ஃபார்மா. ஸோ ரீசெண்டாட்டு அதை பார்த்து நிறைய பேர் கன்சிடரும் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு ப்ரோ நான் 10K ப்ராஃபிட்டில் இருக்கிற நாட்கோ ஃபார்மாவில் ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்துள்ள ஸ்டாக் ப்ரோ, என்னோட ஒப்பீனியன் கன்சிடர் பண்ணலாமே அப்படின்னு. பட் வந்து அவர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன்னாரு. ஸோ ரீசெண்டாட்டு பார்த்தீங்கன்னா 1200 மேலே போச்சு. இன்னைக்கு ஒரு 2% அடிச்சிருக்காங்க அந்த நாட்கோ ஃபார்மாவில். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இந்த நாட்கோ ஃபார்மா ஒரு 1150 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 1150 வந்தாலும் சரி இந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணலாம் நாட்கோ ஃபார்மா. ஃபார்மா செக்டாரில் இந்த நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு நல்ல பையிங் லெவலில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 850 கன்சிடர் பண்ணேன், 1200 தாண்டி போச்சு, ஸ்டில் நான் ஹோல்ட் பண்ணுறேன். எகைன் ஒரு 1100 வந்துச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணலாம் இருக்கிறேன் நாட்கோ ஃபார்மாவில். இது நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இது வந்து 6550 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், 2 weeks 3 weeks இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்குங்க பார்த்தீங்கன்னா பிரபுதாஸ் லீலாதர் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாங்கிற லெவல் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5700 5800 அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா நான் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் கன்சிடர் பண்ணுவேன். இந்த 2 செக்டர், இந்த ஃபார்மா செக்டரில் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் நாட்கோ ஃபார்மா இது எப்போதெல்லாம் இறங்குதோ அப்போதெல்லாம் நான் வாங்குவேன் இந்த ஸ்டாக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 300 க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு இன்னைக்கு 4% இந்த ONGC ஷேர் பார்த்தீங்கன்னா 4% மேலே போயிருந்து. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது ஜேஎம் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த ஷேருக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 325 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அது மாதிரி இன்னைக்கு 300 ரூபா டச் பண்ணியிருக்கு, 4% ஏற்றிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ONGCக்கு 325 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ONGCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் வந்து அப்டேட்டு. என்டிபிசி பார்த்தீங்கன்னா ஜி பவர், அதாவது என்டிபிசி வந்து ஜி பவருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஜி பவர் இந்தியாவோட ஷேர் வந்து 7% மேலே ரேலியாக இருந்துச்சு. இந்த ஆர்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.87 crore இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டர்பைன் ஸ்பேர்ஸ் அதை வந்து சப்ளை பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டிபிசியோட டால்சார் பிளான்ட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அவங்க சொல்லி இந்த கால் அளவுன்னு சொல்லுவாங்க 9.5 months சொல்லியிருக்காங்க. என்டிபிசியோட டால்சார் பிளான்ட்டுக்கு ஜிஇ பவர் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த டர்பைன் ஸ்பேர்ஸ் வந்து மெயின் டர்பைன் ஸ்பேர்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்டிபிசி ஜிஇ பவரில் வந்து அப்டேட்டு. என்டிபிசி வந்து 370 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலு அட்லீஸ்ட் ஒரு 350 வந்துச்சுன்னா ஸ்லோவாக என்டிபிசியில் நான் கன்சிடர் பண்ணுவேன். இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய நியூ பிராண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கோர் பிஸ்னஸாக இருக்கிற அந்த டீ காஃபி சால்ட் பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நியூ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா
14% வந்து growth காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். அவங்களோட கோர் பிஸ்னஸையும் இன்னும் வந்து விரிவாக்கம் பண்ண நினைக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்களோட நியூ ப்ராடக்ட்ஸ் நியூ பிராண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஸ்டாக்னே 9% ரேலியாக இருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேகர் சர்மா வந்து $100 பில்லியன் வந்து வேல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு. அந்த எய்ம் பண்றாங்க, அதாவது $100 பில்லியன் கம்பெனி அப்படிங்கிற எய்ம் வந்து டச் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பேடிஎம் ஷேர் பார்த்தீங்கன்னா 9% மேலே ரேலி ஆகிறதுக்கு இதான் ரீசனாட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியாவில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக டாபர் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் வந்து $700 வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டாபர் இந்தியாவில் எனக்கு ஸ்டேக் ஹோல்டிங் கிடையாது, பட் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இது நியூஸாக இருக்கும். $700 பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் கொடுத்துருக்காங்க டாபர் இந்தியாவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியாவில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் கோல் பிளாக் மைனை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒடிசாவில் அங்குல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் மைன் பிளாக்குக்கான அந்த ஆக்ஷன் வந்து 2024 2வது மாதம் 2ஆம் தேதி கண்டக்ட் பண்ணாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த ஆக்ஷனில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கமர்ஷியல் கோல் பிளாக் ஆக்ஷனை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் கோல் மைன் பார்த்தீங்கன்னா ஒடிசால அங்குல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, மச்சக்கட்டா அப்படிங்கிற இடத்துல. ஸோ இதுல வந்து அவங்க சக்சஸ்ஃபுல் பிட்டர் ஆர்டர் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆக்ஷன்ல வின் பண்ணி அந்த கோல் பிளாக் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதோட டோட்டல் கோல் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1377 மில்லியன் டன்ஸா இருக்கு அப்ராக்சிமேட்லி. வித் பீக் ரேட்டட் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 30 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்எல்சி இந்தியாவில் வந்து அப்டேட். ஒரு கோல் மைன் பிளாக் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சக்சஸ்ஃபுல் பிட்டராக இருந்திருக்காங்க. ஒடிசால அந்த கோல் மைன் பிளாக் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது என்எல்சி இந்தியாவில் வந்து பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், ஸ்டாக் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.